இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் நிறைய குட்டி குட்டியாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. கதையிலே சில மாற்றங்கள்லாம் நிறையவே நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ பொண்ணு பார்க்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே ஒவ்வொருத்தங்களும் நானும் வரேங்கிறாங்க. அரசி நான் வரேங்கிறாங்க, நீ வர வேணாங்கிறாங்க, இவங்க நான் வரேங்கிறாங்க. கடைசியில் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, முதல்ல நான் சரவணன், கோமதி, அதுக்கப்புறம் மீனா மட்டும் போதுங்கிறாங்க. அப்புறம் செந்திலும் வரணுமே அப்படின்னா சரி ஓகே செந்திலும் வரலாம், அப்புறம் பழனிவேல் வரலாம். அப்படிங்கும் போதே டக்குன்னு உள்ளார கதிர் போது நானும் வரனேப்பா அப்படிங்கிறாரு. இவர் ஒரு பார்வை பார்த்துட்டு இவ்வளோ பேர் தான் போகிறோம் அப்படின்னு மட்டும் இவங்க முதல் லிஸ்ட்டே திருப்பி சொல்கிறாரு. அரசியை கூப்பிட்டு போகலாம். அரசி நானும் வரேங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னா இங்கே இருக்க சொல்கிறியா அப்போ என்ன வீட்டில் உட்காந்து அப்படின்னா இல்லைல்ல வேணாம், நீ இப்போ காலேஜ் கிளம்புறேன், உங்களை காலேஜுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் இது ரெண்டும் காலேஜுக்கு போக மாட்டேங்குது. கதிரும் ராஜியும் என்ன தான் பண்ணுதுங்கன்னு தெரில நமக்கு. இதில் கதிர் சுத்தமாக போகிற மாதிரியே தெரில. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் கிளம்பி போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு எல்லாம் இருந்துட்டு இவங்க முதல்ல ஒரு செட்டு மட்டும் கிளம்பிடுறாங்க. கிளம்பும் பொழுதே இப்போது மன்னிப்பு வேறு கேட்குறாரு சரவணா கதிர்கிட்ட. ஹாரிடா வர முடியலன்னு. சரி இப்போ ஓகே, நான் நிச்சயத்துக்கெல்லாம் என்னை ஏமாற்ற முடியாதுல்ல, என்னை கூப்பிட்டு தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு புது அண்ணி அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்போ அதெல்லாம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி கலாட்டாக்கள்லாம் இங்கே வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா வீட்டில் இப்போ அவனை இப்போ பார்த்துக்கோமா, அவனை கவனிச்சுக்கோன்னு சொன்னாங்களாம். அதனால் சமைக்கிறதுக்கான பிளானில் இறங்கியிருக்காங்க இவங்களும். ஸோ இப்போ ராஜி இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப் வைக்கிறாங்க, ப்ளஸ் சாம்பார்லாம் வைக்கிறாங்க. ஒன்று ஒன்றா அதை வைக்கிறதுக்கெல்லாம் பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சு முடிச்சுட்டு நேராக கிளம்பி போயிட்டு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டால் அவர் பதிலே சொல்ல மாட்டார். உடனே அவங்க எடுத்து வச்சிடறாங்க. சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிடல, நான் சாப்பிட்றேன்னு சொல்லணும் அவன்கிட்ட. என்ன நீ பேசாமல் வச்சுட்டு போகிற அப்படின்னா, இல்லை உங்கள் அம்மா அத்தை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்னால் எல்லாத்தையும் கேட்டுருவேன், நீ எல்லாத்தையும் கேட்குற மாதிரி தான், ரொம்ப நல்ல மாதிரி தான் பேசுகிற அப்படிங்கும்போது சும்மா என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்க, இந்த கல்யாணத்தால் உனக்கு எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி எனக்கும் கஷ்டம் தான். என் அண்ணன் உன்னை அடிச்சிட்டான், உனக்கு அதே மாதிரி என்னால் தான் உங்கள் அம்மாலேருந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு வச்சு கொடுத்தேன். ரொம்ப ஓவராக பண்ணாத, ஏதோ என் மேலே தப்பு இருக்குது, ஆமாம் ஒத்துக்கிறேன் நான், ஆனால் அதை எத்தனை நாள் சொல்லிகிட்டே இருக்க போகிறேன், சாப்பிட்றேன்னா சாப்பிட தான் சொன்னாங்க அப்படின்னு கொடுத்து கிளம்பிடுறாங்க கோவமாக. ஸோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அமைதியாக உருன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் கதிர் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, மெதுவாக அந்த சூப் எடுத்து குடிச்சு பார்க்குறாரு. நல்லா இருக்கணும்னா அடுத்தடுத்த வாய் குடிக்க ஆரம்பிச்சிடா. மாத்திரை போடல போடு அப்படின்னு வேறு சொல்லிட்டு வேறு போனாங்களோ. அங்கேருந்து ராஜி எட்டி பார்க்குறாங்க. குட்டியாக அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார கொஞ்சம் இப்போ தான் அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் நல்லா நடந்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு நடுவில் அங்கே பொண்ணு வீட்டில் போய் இறங்கி எல்லாம் உள்ளே போகும்பொழுது அதை குமரவேல் பார்த்து அவசரமாக பைக் எடுத்து வந்துகிட்டு இருக்காரு அவங்க வீட்டில் போய் சொல்கிறதுக்கு. உள்ளார அங்கே போகிறதுக்கு முன்னாடி சரவணனை கிண்டெல்லாம் பண்ணி அவரை என்ன வேர்த்திருச்சானே, என்னென்ன பயப்பறியான பொண்ணுகிட்ட நல்லா பேசினேன் அப்படின்னு சொல்லி உள்ளார கூப்பிட்டு வர. அங்கே போய் எல்லா கதையும் எனக்கு தெரியும், மீனா சொன்னால் மறுத்து பேச முடியுமா, மீனா இந்த எங்கள் ஆஃபீஸுக்கு புதுசாக வந்தாலும் கூட எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கும் போது உடனே இவங்களும் நான் எப்படி மீனாவை என் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறனோ அதே மாதிரி தான் உங்கள் பொண்ணையும் பார்த்துப்பேன் அப்படின்னு கோமதி வேறு அப்படியே சிக்ஸர்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. அதை கேட்டு அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சாலும் ரெண்டு தம்பிகள் கல்யாணம் அடிச்சுங்கிறது தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ முடிவு பண்ணி படுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா பொண்ணு வராங்க. பொண்ணை இவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நமக்கு இந்த பொண்ணு, இந்த வீடு, இந்த ஆட்கள் எல்லாத்தையும் பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த கல்யாணமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி தெரியுது. ஏன் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்டாக இந்த மாப்பிள்ளை வீட்டில் யாருமே கிடையாது, பொண்ணு வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். ஒருவேளை புதுசாக ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் வச்சு இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர் ஆச்சு நமக்கு இது முன்னாடி ஏதாவது சீரியலில் பார்த்தோம்னா ஆட்களை வச்சுருப்பாங்க, அது இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பொண்ணு இதான் போமா பையன்மா பார்த்துக்கோமா அப்படின்னா எல்லாம் சொல்ல. அப்புறம் நகை எவ்வளோ போடணும்னு கேட்டபோது நீங்கள் எதுவுமே போட வேணாம், நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள், எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நேராக குமரவேல் வீட்டில் முத்துவேல் சக்திவேல் பேசிகிட்டு இருக்கவங்கள்ட்ட சொல்லிடுறாரு. இப்படி அந்த மூர்த்தி மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு, அவர் வீட்டுக்கு இவங்க போனாங்க அப்படின்னா முத்துவேல் சக்திவேல் முறைக்கிறாரு. முத்துவேல் இதான் அவங்க வீட்டில் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது. அப்படிலாம் விட முடியாதுங்கிறாரு இவர். அந்த கல்யாணம் நடக்கூடாது, நம்ம கல்யாணத்துக்கு எடுத்தாங்கல்ல அப்படின்ட்டு. வேணாண்டா டே எதுக்குறா வீணா அப்படின்னா இல்லை நான் இப்போ பாருங்கள் அப்படின்னு கால் பண்ணுறாரு. உடனே அந்த பொண்ணோட அப்பா எடுக்கிறார். என்னென்ன நம்ம தெரிஞ்ச பையன் ஒருத்தன் மெடிக்கல் ஷாப் வைக்கணும் திருச்சியில், அந்த பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு உங்கள்கிட்ட பேசணுன்னா அப்புறம் பேசலாமா அப்படின்னா இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன் முடிச்சுட்டு பேசலாம் அப்படிங்கிறார். உடனே என்ன ஃபங்க்ஷன் இல்லை பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க, யார் வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேட்டு ஒரு மாதிரி வில்ல திருப்பி சிரிக்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடிவு. திருப்பி இதையும் கெடுத்துட போகிறாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.